இந்தியா லெஜண்ட்ஸ் மேட்ச் தான் விளையாண்டுருக்கோம். இது ஒரு 5 ஓவர் ஃபார்மேட் ஆக்கும். இது ஒரு சீரீஸ் மாதிரி. இது செகண்ட் இன்னிங்ஸ் விளையாட போகிறோம். நம்ம இந்தியாவுக்காக தான் விளையாண்டுருக்கோம். இது ஒரு டிஃப்ரெண்ட் சீரீஸ். இந்தியா ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடி 76 ரன்ஸ் அடிச்சிருப்பாங்க. அதுக்கு மெயின் காரணமாக இருந்தது ரோஹித் சர்மா, சுப்மன் கில். ஐயோ சாரி கைஸ், இந்த ஒரு பிரச்சனை இருக்கும். அதில் ஒன்றும் பண்ண முடியாது. இதை மட்டும் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா ஓகே. இந்த கேமுக்கு நெட்டு தேவை. கட் பண்ணுறது எப்படின்னு தெரியல. அந்த இது மட்டும் இல்லைன்னா உங்களுக்கு நான் கட் பண்ணி அப்லோட் பண்ணுறேன். பட் நம்மளுக்கு டைம் கிடைக்கிறது இல்லை. அதனால தான் அந்த மாதிரி பண்ண முடியல. இந்த ஆடுனால தான் நம்ம வீடியோ 10 மினிட்ஸ்க்கு மேலே போகுது. இல்லைன்னா வெறும் கம்மி மினிட்ஸ் தான் இந்த வீடியோவில் போகும். சாரி கைஸ். ஓகே, என்னங்க இதுக்குள்ளேயே போயிடுச்சு தனியாக. ஓகே, நம்ம திருப்பி வந்துட்டோம். ஆஹா, வச்சுக்கோங்க. இனிமேல் அந்த ஆடு வராது. நம்ம பார்க்கணுன்னா ரோஹித் சர்மா 14 ரன் 14 போல. ஐயோ சரி, ஓகே, we can continue. ஃபர்ஸ்ட் ஓவர் நம்ம இங்கே ஜஸ்பிரீத் பும்ரா ஸ்குவாட்லேயே காணோம். பும்ராவை காணோம். ஐயோ பும்ரா இல்லைங்களா? ஓ ஸோ சேட். பும்ரா இல்லைங்க. சரி பரவாயில்ல, சிராஜ் இருக்கார். ஸ்குவாட் அப்டேட் பண்ணுற ஸ்குவாடில் நம்ம பும்ராவை ஆட் பண்ண மறந்துட்டோம். ஐயோ 15 மினிட்ஸ் தான் எனக்கு டைம் இருக்குது பேரண்டல் லாக் போட்டனால. ஃபர்ஸ்ட் பாலு, ஓஹோ, இந்தியா லெஜண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் பால் 6 வச்சுருக்காங்க. யாருன்னு தெரில. சுனில் கவாஸ்கரும் வீரேந்திர சேவாகும். இதில் சச்சின் டெண்டுல்கர் வேறு இருக்கார். அவர் எப்படி ஆடுவார்னு தெரியும். அது இந்த கேம் அவருக்காகவே உருவாக்கப்பட்ட கேம். பயங்கர பவராக இருப்பார் இந்த கேமில் சச்சின் டெண்டுல்கர். இன்ஃபேக்ட் நீங்கள் ஈஸியிலாம் வச்சு சச்சின் டெண்டுல்கரை வச்சு விளையாண்டிங்கன்னா ஒன்றும் இல்லை. நான் ஒரு டைம் விளையாண்டுருக்கேன். 18 பாலில் 100, எல்லா பாலும் 6. 18 6 சச்சின். ஓஹோ, இன்னொரு 6 இருங்க. மேட்சை குயிக்க முடிக்க பார்க்குறாங்க இந்தியன் டீம் லெஜண்ட்ஸ். சூப்பராக விளையாண்டுருக்காங்க. பட் இதில் எனக்கு யார் ஜெயித்தாலும் பிரச்சனை இல்லை. இந்தியன் டீம் தான் ஜெயிக்கணும் இல்லை. ஏன்னா ரெண்டுமே இந்தியா தான். அதுக்குன்ட்டு நம்ம ஜெயிச்சா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஆனால் நம்ம விளையாண்டு ஜெயிச்சிருக்கோம். பட் இங்கே இன்னொரு 6 கேட்சா. எஸ், விக்கெட்டுங்க. ரோஹித் சர்மா சூப்பரான கேட்சை பிடிச்சி விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு இந்தியன் டீமுக்கு. ஓஹோ சூப்பருங்க. விக்கெட் போயிடுச்சு. இந்தியாவுக்கு இந்த மாதிரி தான் போச்சு. ராகுல் டிராவிட் உள்ள வந்திருக்காரு. இந்த கேமில் கொஞ்சம் ராகுல் டிராவிட் பார்க்க ஒரிஜினலாக இருக்க மாதிரி தோண்டுது. மூஞ்சி ஷேப்பெல்லாம் லைட்டாக ஒரிஜினலாக தான் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஓவர் ஒரு சூப்பரான விக்கெட், பெரிய விக்கெட், சுனில் கவாஸ்கர். பட் இங்கே இன்னொரு ஷாட், இன்னொரு அவுட்டா? எஸ், இன்னொரு அவுட்டுங்க. ஓஹோ, இப்போ கேட்ச் பிடிச்சது யார்? 10 சச்சின் விட்டாரா? யார்? அக்ஷர் பட்டேலா? ஓஹோ சூப்பரான கேட்சுங்க, அக்ஷர் பட்டேல். இப்போ யார் வந்திருக்கான்னு பாருங்க. தி ஒன் அண்ட் ஒன்லி தி லெஜண்ட் ஆஃப் ஆல் டைம், காட் ஆஃப் கிரிக்கெட், சச்சின் டெண்டுல்கர். பா, நம்ம பேட்ஸ்மேனுங்க. பட் இப்போ முகமது சிராஜ் ஆன ஹேட்ரிக். முகமது சிராஜ் 2, தி காட் ஆஃப் கிரிக்கெட் ஆஃப் ஆல் டைம். விராட் கோலி இன்ஸ்பிரேஷனே அவர் தான். எஸ், அவுட்டா கஸ்ங்க, அவுட்டுங்க. ஹேட்ரிக். இந்தியன் டீம் ரைட் பேக் இன் டு தி மேட்ச். அப்பா, பெரிய விக்கெட், சச்சின் டெண்டுல்கர் காலி. இதோட இந்தியன் டீம் ஹேட்ரிக், முகமது சிராஜுக்கு ஹேட்ரிக் கிடைச்சிருக்கு. ஷிட் ப்ரோ, யோ ப்ரோ, அன்மிட் கைஸ். இதோட முகமது சிராஜுக்கு ஒரு ஹேட்ரிக். என்னம்மா பிளேயருங்க. அடுத்தது சிவம் துபே தான் இன்னொரு ஃபாஸ்ட் பவுலர். ஓகே, வி கேன் கோ வித் குல்தீப் யாதவ், நல்ல பவுலர். ஃபர்ஸ்ட் ஓவர் பெரிய விக்கெட்ஸ் எல்லாமே டிராவிட், சுனில் கவாஸ்கர்,
சச்சின் டெண்டுல்கர். இதுதான் இருக்குது. நான் சச்சின் டெண்டுல்கர் பயங்கரமாக எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் இங்கே இன்னொரு விக்கெட்டா? எஸ், இன்னொரு விக்கெட். ஓஹோ, ஓ சாரிங்க, விட்டுட்டாருங்க. ஓ, ட்ராப் பண்ணிட்டார் கேட்ச் ஆக்சுவலி. என்னங்க, சரி பரவாயில்ல, இதே டெலிவரி திருப்பி போடுவோம். ஓஹோ, ஃபுல் டாஸ் ஆகிருக்கும். இறங்கி வந்தாருனால இது ஒரு ஃபுல் டாஸ். சௌரவ் கங்குலி டாடா. இவர் மேட்சை முடிச்சு கொடுப்பாரா அவரோட டீமுக்கு? 13 ரன்னுக்கு 3 விக்கெட் விட்டு இந்தியன் டீம் லெஜண்ட்ஸ் ஸ்ட்ரகிளிங் ஹியர். ஓஹோ, வைட் இல்லை, அவர் நகர்ந்து வந்துட்டார் அந்த சைடில். நீ 3 பால் தாங்க. தரமான ஓவராக போட்டோம். இந்த மேட்சை ஜெயிச்செல்லாம் சூப்பரான மேட்சாக இருக்கும். ஜெயிச்சதுக்கு சூப்பர் ஷாட். விக்கெட்டா? விக்கெட்டா? கேட்ச் அவுட்டுங்க. சௌரவ் கங்குலி கான் ஃபார் டக். மறுபடியும் இன்னொரு கேட்ச், 2வது கேட்ச் ஃபார் 4 டக்கு கண்டினியூஸாக. இப்போ யுவராஜ் சிங் வந்திருக்காரு. 64 ரன் வேணும். ஸ்டார்டிங் 6, ஃபஸ்ட்டு பாலே 6 வச்சாங்க. பட் இந்தியன் டீம் என்னங்க இவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க. இன்னொரு கேட்சா? இன்னொரு விக்கெட்டுங்க. 13க்கு 5 விக்கெட்டுங்க. விராட் கோலிங்க இப்போ புஷ்பா ஸ்டைல் பண்ணுறாரு. முடிச்சிடலாம் போலையே இப்படியே போட்டா. இத்தனை விக்கெட்டுங்க. இப்போ MS தோனி உள்ள ஆன ஹேட்ரிக் மறுபடியும். என்னங்க மேட்ச் இது? சப்பையாக ஜெயிக்க போகிறோன்னு தோண்டுது. MS தோனி ஒரு பவுண்ட்ரி. தோனி வந்தார், பவுண்ட்ரி அடித்தார். அடுத்த ஓவர் மறுபடியும் நம்ம விக்கெட் எடுப்போமா அல்லது அவங்க கம்பேக் கொடுப்பாங்களா? அடுத்த ஓவர் அக்ஷர் பட்டேல். சாரி கைஸ், ஆட் வரும், அதை கண்டுக்காதீங்க. நம்ம திருப்பி மேட்ச்சில் கான்சன்ட்ரேட் பண்ணலாம். சரி கைஸ், சும்மா ட்ரை தான் பண்ணி பார்த்தேன். இந்த கமெண்ட்ரி ஒர்க் அவுட் ஆகலை. அடுத்த ஓவர் நம்ம ஒரு ஸ்பின்னருக்கே போகலாம். அக்ஷர் பட்டேல் ஒரு ஆஃப் ஸ்பின்னர் உள்ளே வந்திருக்காரு. லைக் ரீப்ளேஸ்மெண்ட் ஃபார் ரவீந்திர ஜடேஜா. இவர் தான். பட் இந்தியன் டீம் ஒரு பயங்கரமான கம்பேக். மறுபடியும் ஒரு விக்கெட்டா? எஸ், அனதர் விக்கெட். யுவராஜ் சிங் காலி. சாரி, வீரேந்திர சேவாகா அவுட்டுங்க. வீரேந்திர சேவாக். யுவராஜ் சிங் முன்னாடியே அவுட் ஆகிட்டாரா? இப்போ தி ஃபர்ஸ்ட் கேப்டன் டு வின் தி வேர்ல்டு கப் ஃபார் இந்தியா, கபில் தேவ். போத் தி லெஜெண்டரி கேப்டன்ஸ் ஆன் தி க்ரீஸ். கபில் தேவ் அண்ட் MS தோனி. 17 ரன்னுக்கு 6 விக்கெட்டுங்க. ஐயோ, என்னம்மா பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் ஃப்ரம் இந்தியன் ப்ரெசன்ட் டீம். இன்னொரு அவுட்டு, இன்னொரு கேட்சு. எஸ், இன்னொரு கேட்ச், இன்னொரு விக்கெட். 8 விக்கெட் போச்சு இந்தியன் லெஜண்ட்ஸ் டீமுக்கு. அவ்வளோதான், இன்னி மேட்ச் மாறிடுச்சு. ஆனால் இப்போ பவுலர்ஸ் வர ஆரம்பிச்சிட்டாங்க. 2.2 ஓவர் தான் இருக்குது, முடிஞ்சிருக்கு. அதுக்குள்ளே 7 விக்கெட். சரி, 7 விக்கெட்டு. மறுபடியும் ஆன ஹேட்ரிக். இப்போ பெரிய ஷாட், அவுட். ஓஹோ, ட்ராப். கேட்சை விட்டார். யார்? சிவம் துபேன்னு நினைக்கிறேன். கேட்சை விட்டாங்கங்க. கேட்சு. இப்போ MS தோனி கிரீஸில். வெதர் MS தோனி கேன் ஃபினிஷ் தி மேட்ச். பட் லெஜண்ட் டீம் ஜெர்சி சூப்பராக இருக்குது. இவர் ஒத்தாலாம் நின்று ஆடிட்டுருக்காருங்க. 2 பவுண்ட்ரி, 2 பாலுக்கு. அவங்க எல்லாம் டக்கானா இவரோட ஸ்ட்ரைக் ரேட் மட்டும் 400. பா, யார் சாமி தலைவர்னா தலைவர் தான். 6 MS தோனிங்க. சச்சின் தான் இந்த மாதிரி ஆடுவார்னு நினச்சேன் நான். பட் MS தோனி ஷோயிங் ஹிஸ் லெகசி டு ப்ரெசன்ட் இந்தியன் டீம். ஏதாச்சும் விக்கெட் கிடைக்குமா? இதுதான் கேட்சை விட்டாங்களா இல்லை இந்தியன் டீம் மேட்சை விட்டாங்களான்னு தெரில. இன்னொரு பவுண்ட்ரிங்க. மேட்சை டக்குன்னு முடிச்சுட்டு வீடியோவை டக்குன்னு முடிச்சுட்டு போகலான்னு பார்த்தா இழுத்துட்டாங்க.
ஷை இந்த ஆடுனால நம்மளுக்கு எவ்வளோ தொல்லை. இன்னும் ஒரு 5 minutes தான் இருக்குது, அதுக்குள்ளே எப்படியாச்சும் முடிச்சோம். ஓகே கைஸ், தவிர நம்ம சிவம் தூபே கொடுக்கலாம். சாரி, சிவம் தூபே கொடுக்கலாம். ஒரு மீடியம் பேசர். இனி ஒரு 2 ஓவர் தான் இருக்குது. ஓகே, 76 ரன் நம்ம அடித்தா இவங்க 32 ரன். பட் 7 விக்கெட். ஐயாப்பா, இன்னொரு 6. யார், ஜகீர் கானா? ஆமாம், ஜகீர் கானுக்கு 6. என்னங்க மேட்சை இன்னி வச்சுருக்காங்க கையில் தான் சொல்ல முடியாது. மேட்ச் மோஸ்ட்லி ஆல்மோஸ்ட் போனாலும் இவங்க 6 அடித்து கொடுத்துட்டு தான் இருக்காங்க டீமுக்கு. பட் இப்போ கோலி என்னமா கேட்சுங்க, விராட் கோலி, கிங் ஆஃப் கிங்ஸ் விராட் கோலி, சூப்பர் கேட்சு. அக்ஷர் பட்டேலா? சரி, அப்பா சொல்லிட்டேன், அக்ஷர் பட்டேல். என்னம்மா கேட்சுங்க அது, யோப்பா. விராட் கோலி நினச்சா அதில் 18 இந்த மாதிரி இருந்துச்சு, 18 இந்த மாதிரி இருந்துச்சு ஜெர்சி பின்னாடி. நீ ஒரு 2 விக்கெட் தான். இந்த முதல் மேட்சை ஜெயிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். அவுட்டா. ஐயோ, இப்போ யார்? MS தோனி கிறிஸில் இவர் விக்கெட்டே எடுக்க முடியல. ஜஸ்ட் ஒரு 5 minutes தான் இருக்குது எனக்கு. பேரண்டல் லாக், அதை கண்டுக்காதீங்க. நம்ம கேமை பற்றி பேசலாம். MS தோனி ஒத்தாலாம் நின்று போராடிட்டு இருக்காரு. இவர் இருக்க வரைக்கும் கேம் இருக்கும், அலைவாக தான் இருக்கும். எத்தனை விக்கெட் இருந்தால் என்ன, போனால் என்ன, நான் இருக்க வரைக்கும் மேட்ச் அலைவாக தான் இருக்கும் அப்படின்னு காமிச்சிட்ருக்காரு. MS தோனி ஒத்தாலாம் நின்று போராடிட்டு இருக்காருங்க. நம்ம என்ன தான் போட்டாலும் MS தோனி விக்கெட் எடுக்க முடியல. சூப்பராக ஆடிட்டுருக்காரு. 1 man 1 legend MS தோனி. இதில் விளையாண்டுருக்க எல்லாருமே லெஜெண்ட்ஸ் தான். எல்லாருமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இவங்க எல்லாருமே பெரிய பெரிய பிளேயர்ஸ். ஒருத்தருங்கூட சுமாரான பிளேயர்ஸ்ன்னு சொல்லவே முடியாது. இப்போ 6ங்க. MS தோனி என்னம்மா விளையாண்டுருக்காரு. எப்பா, எம்மாடியோ எம்மா. MS தோனினா MS தோனி தான். ஆடுங்க சரி. ஓகே, லாஸ்ட் ஓவர் போட வாஷிங்டன் சுந்தர் வந்திருக்காரு. அடுத்த மேட்ச் நான் ஸ்குவாட் எடிட்டில் போய் நம்ம பும்ரா எடுத்துகிட்டு வரலாம். யாருக்கு பதிலானா சிவம் தூபேக்கு பதிலாக. டாப் ஸ்பின் ஸ்டில் சேசபிள் தான். 23 runs 24 runs தான் தேவை. பட் இப்போ டொக்கு வச்சுருக்காங்க ப்ரோ. நீ 5 பாலுக்கு 24, சாரி தப்பாக சொல்லிட்டேன். நீ 5 பாலுக்கு வரும் 24 run தான் தேவை. இப்போ டொக்கு வச்சுருக்காங்க. அடிங்க, தூக்கி அடிச்சிருக்காரு. நீ 4 பாலுக்கு 20 run தேவை. இந்த மேட்ச் இன்னி இருக்குங்க, ஹோப்ஸ் இருக்கு. என்னங்க இது இப்படி போகுது மேட்ச்? இந்தியன் டீமா இல்லை இந்தியன் லெஜண்ட்ஸா? அனில் கும்ப்ளே ஏதாச்சும் பண்ணுவாரா? அடிச்சாரு பவுண்ட்ரி. இனி 3 பாலுக்கு 16. மேட்ச் கிட்ட கொண்டு போயிட்டோம். வாஷிங்டன் சுந்தர் கேன் டூ சம்திங் ஆர் தே வில் ஃபினிஷ் தி மேட்ச் அண்ட் வின் தி மேட்ச். 2 பாலுக்கு 10ங்க. எங்கே இருந்த மேட்சை MS தோனி அனில் கும்ப்ளேவும் சேர்ந்து எங்கே கொண்டு வந்திருக்காங்க? 2 பாலுக்கு 10 runs. What a match! 6 பவுண்டரி. 1 பாலுக்கு 6 run தேவை. ஐயோ, என்னங்க லாஸ்ட் ஓவர்ஸ் அப்சல்யூட் சினிமாவாக போயிட்டுருக்கு. 1 பாலுக்கு 6. லாஸ்ட் பால் ஆஃப் தி மேட்ச். எனிதிங்? Yes, India Legends. India won the match. India won by 5 runs. But match லாஸ்ட் பால் வரைக்கும் கொண்டு போனதுக்கு ஒரு பயங்கரமான அப்ரோஸ். கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ட் ஒரு பயங்கரமான அப்ரோஸ் ஃபார் MS தோனி அண்ட் அனில் கும்ப்ளே. சூப்பராக ஆடினாங்க. மேட்சை கொண்டே போயிட்டாங்க. முடிக்கிற அளவுக்கு போய் ஜஸ்ட்டில் தோத்துட்டாங்க.
சூப்பராக ஆடினாங்க. இதனால தான் அவங்க லெஜண்ட்ஸ். அண்ட் பை கைஸ்.